நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பண்ணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி அனந்தன் காடு படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு. ஆர்யா, இந்திரன்ஸ், சுனில், நிகிலா, விமல், ரெஜினா, போஸ் வெங்கட், அஞ்சலி நாயர் உட்பட பலர் நடித்துள்ள திரைப்படம் அனந்தன் காடு. ஜியோன் கிருஷ்ணகுமார் இயக்கியுள்ள இப்படத்துக்கு அஜினேஷ் லோக்நாத் இசை அமைத்துள்ளார். யுவா ஒளிப்பதிவு செய்துள்ளார். மினி ஸ்டுடியோ சார்பில் வினோத் தயாரித்துள்ள இந்த ஆக்ஷன் த்ரில்லர் படம் தமிழ், மலையாள மொழிகள் உருவாகி உள்ளது. இதன் டீசர் வரவேற்பை பெற்றுள்ளது. ஜூன் 25 வெளியாகும் இப்படத்தின் செய்தியாளர்கள் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது. நடிகர் ஆர்யா கூறும்போது, இது 2 வருடமாக நடைபெற்ற திரைப்படம். எனிமி படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது முரளி கோபி ஒரு ஒன்லைன் சொன்னதாக தயாரிப்பாளர் வினோத் என்னிடம் சொன்னார். இந்த கதையில் பல அடுக்குகள் இருந்தன. லூசிபர் போன்ற படங்களில் நாம் அதை பார்த்துக்கிறோம். அத்தகைய திரைக்கதையை திரையில் அதே நேரத்தில் கொண்டு வருவது சவாலான விஷயம். இயக்குனர் ஜிஎன் கிருஷ்ணகுமார் மற்றும் தயாரிப்பாளர் வினோத் எந்த சமரமும் செய்யாமல் அந்த திரைக்கதையை ஆழத்தையும் வலிமையும் திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். எனது கதாபாத்திரம் எமோஷனலாகவும் வலுவானதாகவும் இருந்ததால் ஒப்புக்கொண்டேன். அரசியல் பின்னணியில் உள்ள ஆக்ஷன் கதை இது. ஆனால் அரசியல் கதை இல்லை. திருவனந்தபுரத்தை மையமாக கொண்டு கேரளா, தமிழ்நாடு எல்லைப்பகுதியில் நடைபெறும் கதை இது. எனவே படத்தில் தமிழ், மலையாள மொழிகள் இயல்பாக இடம்பெறும். தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞனாக நடித்திருக்கிறேன். டெக்னிக்கலாகவும் இந்த படம் சிறப்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றார். அனந்தன் காடு மலையாள இருமொழிகளில் தமிழ், மலையாள இருமொழி அரசியல் அதிரடி த்ரில்லர் படம். இயக்கம் ஜியான் கிருஷ்ணகுமார். கதை மற்றும் திரைக்கதை சுவாரஸ்யமான இடம் பெற்றுள்ளன. இந்த படம் தமிழ் மற்றும் மலையாளம் ஆகிய இரு மொழிகளில் ஒரே நேரத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் ஜியான் கிருஷ்ணகுமார் மற்றும் எழுத்தாளர் முரளி கோபி கூட்டணி மீண்டும் இணைந்து படம் இதுவாகும். இவர்கள் முன்பு புகழ்பெற்ற தியான் படத்தில் இணைந்து பணியாற்றியிருந்தனர். நடிகர் ஆர்யா இதில் ஒரு தமிழ் கதாபாத்திரம் நடித்துள்ளார். படத்தின் டேக்லைன் டு த ஜங்கல் வித்தின் என்பதாகும். இது மனித மனதின் இருண்ட பகுதிகளையும் அரசியல் மோதல்களையும் குறிக்கிறது. இது சாதாரண காடு சம்பந்தப்பட்ட கதை அல்ல. அரசியல், அதிகாரம், பழிவாங்கும் மற்றும் உயிர் வாழ்தல் ஆகிய முக்கிய பொருளாகும். படத்தில் ரெஜினா, கெசன்ட்ரா, நிகிலா, விமல், சுனில், இந்திரன்ஸ், விஜயராகவன் உள்ளிட்ட பல மொழி நடிகர்கள் நடித்துள்ளனர். காந்தாரா படங்களுக்காக புகழ்பெற்ற அஜினேஷ் லோக்நாத் இந்த படத்துக்கு இசையமைத்துள்ளார். கதைக்களம் 1980-90களில் சமூக மற்றும் அரசியல் பின்னணி மையமாக கொண்டது. இந்த படம் பேன் இந்தியா அளவில் வெளியிடும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது. படம் 25 ஜூன் 2026 அன்று உலகம் முழுவதும் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஆர்யா மற்றும் இயக்குநர்கள் பதிலளித்தார்கள். மொத்தத்தில் ஆக்ஷன் ரசிகர்களை மிகவும் கவரும். இந்த படம் வெற்றி பட்டியலில் இடம் பிடிக்கும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.